இப்போ வந்து விஜய் அவர்கள் மேலே நிறைய விமர்சனங்களை நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஒய் ப்ரோ வாட் ப்ரோல இருந்து நான் சொல்கிறேன். இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்துட்டு ஒரு ஆடியோ பேஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அதில் வந்துட்டு விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய செய்கைகளை அவர் வந்து ஒரு விமர்சனம் பண்ணி சொல்லியிருக்காரு. நீங்கள் போயிட்டு வந்துட்டு மசூதியில் போயிட்டு நீங்கள் கஞ்சி குடிங்க, அது நான் தப்பாக சொல்லலை, ஆனால் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு வசைபாடுற மாதிரியும் சொல்லியிருக்காரு. உங்கள் கருத்து என்ன? இது அந்த லீக்கான ஆடியோ அதில் பேசியிருக்கிறது அவர் தான் நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர் சொன்ன கருத்து உண்மையாக இருந்தது அப்படின்னா, நாங்கள் வந்து இன்றைக்கு நேற்றைக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து இது போன்ற இஃப்தார் நோன்பு விழாக்களில் கலந்துக்கிட்டு அந்த நோன்பு திறப்பு நிகழ்வுகள்லாம் கலந்துக்கல. எங்கள் தலைவர் வந்து நடிகராக இருக்கும் பொழுது பல்வேறு முறை பல்வேறு ஆண்டுகளில் இது போன்ற வந்து தன்னுடைய ரசிகர்கள் மற்றபடி அழைப்புகள் வரும்பொழுது இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து இந்த நோன்பு திறக்கிற விழாவில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ இந்து மத கோவில்களுக்கு எங்கள் தலைவர் வந்து அடிக்கடி சென்று வருகிறாரு. அதற்கான புகைப்படங்கள்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட தன்னுடைய தாய் ஆசைப்பட்டார்கள் என்று சொல்லி சாய்பாபா அவர்களுக்கு கோயில் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு.